10 வருஷத்துல 3 லட்சத்துக்கும் அதிகமான அரசு வேலைகள். வாக்குறுதி இல்ல, விளம்பரம் இல்ல. இது ஒரு வரலாற்று சாதனையா பார்க்கப்படுது. இந்தியாவில் பல மாநிலங்களில் இளைஞர்கள் இன்னும் வேலைக்காக காத்திருக்கும் போது ஒரு மாநிலம் மற்றும் வேலை கொடுத்து காட்டியிருக்காங்க. அந்த மாநிலம் தான் கேரளா. திருவனந்தபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி ஆட்சியை நடத்திட்டு வராங்க. முதல்வரா பினராயி விஜயன் வழி நடத்திட்டு வராரு. இந்த ஆட்சி காலத்தில் அரசு வேலை நியமனங்களில் கேரளா ஒரு வரலாற்று முன்னேற்றத்தை பதிவு செஞ்சுட்டு வராங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல கேரளா PSC மூலம் 3.9 லட்சம் பேர் அரசு வேலைக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல PSCயை ஒரு கருவியாக பயன்படுத்தி தற்காலிக வேலை, ஒப்பந்த நியமனம், பணம் வசூலிக்கும் அரசியல் நடக்குது. ஆனா கேரளாவில் காலியிடங்களை துல்லியமாக அறிவிச்சு புதிய பதவிகளை உருவாக்குறாங்க. முழுமையான ஆன்லைன் நடைமுறை, வெளிப்படையான தேர்வு முறை, இதன் மூலமே இந்த சாதனை சாத்தியம்னு சொல்லலாம். முந்தைய ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி காலத்தில் நியமனம் செய்யப்படாத பல பதவிகளில் இருந்த சட்டம் மற்றும் தொழில்நுட்ப தடைகள் LDF அரசால் நீக்கப்பட்டிருக்கு. தரவரிசை பட்டியல் முடிந்த மறுநாளே புதிய தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இதுதான் நிர்வாக வேகம்னு சொல்லலாம். பினராயி அரசு 2016 முதல் 2021 வரை 1,61,268 பேருக்கு அரசு வேலை பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இரண்டாவது 2021 முதல் இன்று வரை 1,48,654 பேருக்கு வேலை பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு மட்டுமே 37,425 நியமனம் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து 3வது ஆண்டாக 34,000க்கும் மேற்பட்ட நியமனம் பண்ணிருக்காங்க. 2025 ஆண்டுல 902 பதவிகளுக்கு அறிவிப்பு வந்தது. 1130 தரவரிசை பட்டியல்களும் 1405 தேர்வுகள் நடத்தப்பட்டது. இடஒதுக்கீட்டில் கேரளா PSC நாட்டிலேயே முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அதோட பட்டியலை பார்த்தோம்னா 2024 ஆண்டுல மட்டுமே 2613 பேர் பட்டியல் சாதி, 1524 பேர் பட்டியல் பழங்குடி, 11,169 பேர் OPC, இப்படி தரவரிசைகளை பிரிச்சிருக்காங்க. இதையே பாஜகவும் உத்தரப்பிரதேச மாநிலத்தோட ஒப்பிட்டா 24 கோடி மக்கள் தொகையில 970 நியமனங்கள் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அதுவும் குறைந்தபட்ச சம்பளம், குரூப் C பதவிகள். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தரவுபடி நாட்டில் நடைபெறும் மொத்த PSC நியமனங்கள் 50% அதிகமா கேரளால மட்டும் தான் நியமனம் பண்ணிருக்காங்க. 2024 28 மாநிலங்கள்ல 67,711 நியமனங்கள் நடைபெற்றிருக்கு. அதுல 34,194 நியமனங்கள் கேரளால மட்டும் நடந்திருக்கு. கொரோனா, பெருவெள்ளம்னு ஒன்றிய அரசின் நிதி தடைகள், எத்தனை சவால்கள் இருந்தாலும் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கி காட்டிய அரசு இடது ஜனநாயக முன்னணி அரசு. மற்ற மாநிலங்களில் தற்காலிக வேலை, ஆனால் கேரளாவில் ஆண்டுக்கு 30,000க்கும் மேற்பட்ட நிரந்தர அரசு வேலைகள் நிரப்பப்பட்டிருக்கு. 10 ஆண்டுகள் 3.9 லட்சம் அரசு வேலைகள். கேரள LDF அரசு வரலாற்று சாதனை இன்னைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு.